Lord, praise the 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 Lord. பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காணொளி ஆண்டவரே காட்சி மூலமாக ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீ ஒருமனப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கெடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லமையினால் எங்களை நிரப்ப வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை கனப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதனாடின் ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவாகிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குமாரனாகிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். கோடாகோடி நன்றி ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தீர்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காணொலியின் காட்சி மூலமாக கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரை இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் கலந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்த பாதத்தில் வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தினால் மூடி மறைந்து விடும். ஆராதனை தொடர்ந்து நேரம் முதல் முடிவுபட்ட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுக்க உம்முடைய கிருபையின் கரம் கொடுக்கட்டும். நாங்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். துதிகர மகிமை எல்லாம் அங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 745வது பாடலை என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே என்ற பாடலை கண்டத்தை உற்சாகமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும். 745வது பாடல். மலையானவரே
நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரையும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரையும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பலவீன நேரங்களில் கிருபை நம்பீரையா, பலவீன நேரங்களில் கிருபை நம்பீரையா, இயேசுநாதா என் தலைவனே, எதற்கும் பயமில்லையே, இயேசுநாதா என் தலைவனே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவின் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாவின் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 747வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து கரைகளை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை கேட்போம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான்
துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. 439வது பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 439வது பாடல். அவருடைய நாமத்தின் மகிமை கேட்டு இந்த பாடலை பாடு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றென்று பாடாதவர்.
அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இது பரலோக சந்தோஷமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம்
உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வவியாபி. Oh, praise the Lord. Oh, ரிமல நம சக்கர பல 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 உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Oh, ரபல நம ஷபல நமல உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. Praise the Lord. Oh, thank you, Lord. உம்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். Oh, ரபல நம ஷபல Hallelujah. Oh, thank you, Jesus. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். என் உன்னதரே சையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து போய் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து போய் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். என் உன்னதரே இயேசையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி
செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. ஓரவல நமஷகத பரமதன ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் ஆராதிப்பே. இயேசு ராஜா உம்மாலயத்தில் ராப்பகலாய் ஆராதிப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. கர்த்தரை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ராஜாவை ஆராதிக்கலாமா? நம் சர்வ வல்லமையுள்ள ராஜாவை ஆராதிக்கிறோம். ராஜா உம்மாலயத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாலயத்தில் ராப்பகலாய் ஆராதிப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை
தியானித்து அகமகிழ்வே உம்மாலும் அமர்ந்து ஆராதிப்பே உங்க வசனம் தியானித்து அகமகிழ்வே எந்த புயல் வந்து போதி ஆகினாலும் அசைக்கப்படுவதில்லை எந்த புயல் வந்து போதி ஆகினாலும் அசைக்கப்படுவதில்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்க ஆண்டவரே எப்படி கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஓ ஓ வல்லமையுள்ளவரே, பரிசுத்தமான தேவனே, உமக்கு கோடி நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மாட்சிமையும், எல்லா புகழ்ச்சியும், எல்லா பெருமையும் உங்களுக்கே, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், ஏறெடுக்கிறோம், படைக்கிறோம். ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியாக, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே நாங்கள் செய்த ஆராதனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், படைக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்னத்திற்காக நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தலையிலே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. உள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவராகவே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த அருமையான கர்த்தாவே, மன மகிழ்ச்சி நாளில் கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே இந்த மாதத்தின் கர்த்தாவே, கடைசி வாரத்தை நீர் எங்களுக்காக கர்த்தாவே காண உதவி செய்து அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த மாதத்தை தொடங்கின கர்த்தாவே, மட்டும் கர்த்தாவே நீர் எங்களை தாங்கினீர், ஏந்தி நீர் சுமதி தப்புவித்தீர், அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் கர்த்தாவே, இந்த பொல்லாத கர்த்தாவே, கொடிய வைரஸிலிருந்து கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை கர்த்தாவே, ஒரு நாளும் கர்த்தாவை கைவிடவில்லை. அப்பா நீர் எங்களை மறக்கவில்லை கர்த்தாவே. உங்களுடைய உள்ள கைகள் கர்த்தாவே, நீர் எங்களை தாங்கி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே பாதுகாத்து கர்த்தாவே கோஷித்துக் கொண்டு வருகிறீர், அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஐயா, உங்களுடைய பாதங்களை கர்த்தாவே நான் முத்தமிடுகிற கர்த்தாவே. அப்பா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் கர்த்தாவே, அப்பா கொடுக்கிற வார்த்தை கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனப்பட கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை வீணாய் விருதாவாய் போகாமல் கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களில் விழுந்து கர்த்தாவே, அந்த வார்த்தை கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் கர்த்தாவே வருகிற காலங்களில் கர்த்தாவே இந்த வார்த்தை கர்த்தாவே அவர்களுக்கு பிரயோஜனப்பட கிருபிக்காக கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே காலமும் கடைசி காலமாய் இருக்கிறது கர்த்தாவே.
கர்த்தாவேப்பா. அப்பா கர்த்தாவேப்பா, ஐயா உடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தாவேப்பா ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவேப்பா, ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவேப்பா. அப்பா விசேஷமாய் கர்த்தாவேப்பா, அப்பா இந்த கொடிய வைரஸிலிருந்து கர்த்தாவேப்பா பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் அப்பா விசேஷித்த சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவேப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துறேன் கர்த்தாவே, நன்றி செலுத்துறேன் கர்த்தாவேப்பா. விசேஷமாய் கர்த்தாவேப்பா இந்த கர்த்தாவேப்பா அப்பா லாக்டவுனில் கர்த்தாவேப்பா எவ்வளோ ஜனங்கள் கர்த்தாவேப்பா பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தாவேப்பா. ஐயா கர்த்தாவேப்பா அவர்களுக்கு உண்டான தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவேப்பா. நன்றி நன்றி செலுத்துறேன் கர்த்தாவேப்பா. அவைகளை காட்டில என் தேவன் கர்த்தாவேப்பா நீதிகளை அப்பா விசேஷத்திற்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவேப்பா. நீங்களே வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்த கர்த்தாவேப்பா இந்த தேவனுடைய பிரசன்ன நிலைத்து நிற்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்தினோம். பிரேசி கிறிஸ்துவின் சபைக்குள்ள நல்ல பிதாவே ஆமென். வானத்தின் பூமி படைத்த சர்வவல்லமை கொடான கோடி தோன்றப்பா. அப்பா இந்த ஒரு நாளை காண கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆவியானவரை எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஆராத நேரத்திலே கூட ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்தி எங்களை அசைவாட கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. அப்பா ஆவியானவரே எங்கள் வீட்டில் இறங்கி வந்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்கள் எல்லோருக்கும் ஒரு மனதை தந்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த லாக்டவுன் கூட ராஜா இந்த கிருபை தான் ராஜா, உங்கள் இறக்கத்திற்கு ராஜா, உங்கள் கிருபை இறக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஆணைப்படி சொல்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் ராஜா. அப்பா உங்களை பின்பற்றோம், அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ராஜா. அப்பா இந்த ஆராதனையிலே கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா நீ பேர் பேராக ஆசீர்வதிக்க போகிறேன், அதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க கொடுக்க போகும் மன்னா கூட ராஜா நாங்கள் அதை கேட்டு அதை தியானிக்க அதன்படி நடக்க நீங்க கிருபை தாரும் ராஜா. அப்பா அந்த மன்னாவின் அதை நாங்கள் ருசிக்க அதை விட்டுவிடாதபடிக்கு ராஜா ஒவ்வொரு ராஜா அப்பா எங்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்றி நடந்து கொள்ள தேவையான ஞானத்தை தாரும் ராஜா. அப்பா உங்கள் கிருபை எங்களோட கூட வந்து கொண்டிருக்குது ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த 4 மாதங்கள் ராஜா எங்களை கடந்து வந்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து வந்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா இது எண்ணங்கள் இயக்கங்கள் என்னென்று உங்களுக்கு தெரியும் ராஜா. அப்பா ஒவ்வொன்றாக அதை நடத்தி கொடுக்க போகிறேன், அதுக்காக நன்றி ராஜா. அப்பா எல்லாவற்றையும் ராஜா எங்கள் பெரியார் மக்களை ஒவ்வொருவரையும் நீ காத்துக்கொண்டு வழிநடத்தி வருகிறேன், அதுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா பலத்தை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு வயசான முதியவர்களே கூட ராஜா அப்பா இந்த நாள் முழுவதும் ராஜா அப்பா அப்பா சுகத்தை தந்து கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றி ராஜா. அப்பா அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் முன்னாடி கேட்கிறோம் ராஜா. துதி கன மகிமை ஒருவருக்கே கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 44 வசனங்கள் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 44 வரை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயாணத்துக்கு முன்னே காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்தும் அனைவரும் பாதிக்கொண்டு போகும் மற்றும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இந்த நாடுகளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இந்த சாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட கொண்டான் என்று அறிவீர்கள்.
நீங்கள் நினையாத நாடுகளில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை மட்டும் இந்த ஊழியத்தை ஆவியானவர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக விசுவாச மக்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் என்றாலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வருகை மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்பதையும் எழுதப்பட்டிருக்கிறது. கட்டாயம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசிகளானாலும் சரி, மற்றவர்களானாலும் இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற அவர் ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே இந்த உலகத்தில் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? அவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். முதல் வருகையிலே அவர் குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து வந்தார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்கிற ரகசிய வருகையிலே ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். எனவே இந்த வருகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே, நாளிகை நாளிலே, நேரத்திலே, எந்த நேரம் நீங்க நினைக்காத நேரத்திலே இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதற்கு முன்பதாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி ஆயத்தப்படுவார்கள், ஒருவர் வேலைக்கு போவதற்கு முன்பதாக எப்படி ஆயத்தப்படுவார், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயத்தங்கள் இருக்கும். ஒருத்தர் ட்ரெயின் பிடிக்க போறாரு, ஒரு ஃபிளைட் பிடிக்க போறாரு. அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் இல்லாமல் யாரும் போகவே முடியாது. எல்லாவற்றுக்கும் ஆயத்தங்கள் தேவை. ப்ரிபரேஷன் ரொம்ப முக்கியமானது. அதை விட எல்லா ஆயத்தங்களை காட்டிலும் இந்த உலகத்தை படைத்த ரட்சகர், இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அண்ட சராசரங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் ரெடியாக இருக்க வேண்டும். எப்பொழுது வந்தாலும், ஆண்டவர் வந்தாலும், அவருடைய வருகையை சந்திக்க நீங்கள் நானும் ஆயத்தமாயிருக்க. வெளிப்படுத்துற விசேஷம் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், அந்த வெட்டுக்கிளியின் உருவம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். 19ஆம் அதிகாரம் 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுதியிருக்கிறது என்றால் மணவாளன் எழுதியிருக்கிறது, மணவாளன் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் அவருடைய மணவாளனுக்குரிய
சந்திப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள், எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை எதிர்கொள்ளும்படிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிலே ஒன்று சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கொடுத்தவர்களாயும் இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாக. ஒவ்வொரு நாட்டுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். எல்லா விதத்திலும் போர் செய்வதற்கு, யுத்தம் செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அதனால்தான் இந்த எபேசியர் நிருபத்தில் எழுதும்போது சொல்றார், பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சர்வ ஆயுதத்தை நீங்கள் அணிந்து கொண்டு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீங்கள் தொடுத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா? வேண்டும் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? உன் உள்ளான மனசாட்சி, உள்ளான மனுஷன் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறானா? உன் சரீரத்திலே பாவம் இல்லாமல் ஆயத்தமா இருக்கிறோமா? உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கும் இயேசுவை சந்திப்பதற்கு, இயேசுவை முகமுகமாய் தரிசிப்பதற்கு, அவருடைய வருகையை சந்திப்பதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு தைரியமாய் நின்று கொண்டிருக்கிறோம்? அந்த ஆயத்தங்கள் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். என்னது புரியல நமக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அங்க ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாடும்போது தான் சொல்லுகிறார்கள், கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம், அதன் பிறகு சாலமோன் கட்டின தேவாலயம். நியூ டெஸ்டிமெண்ட்ல, புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னாலே நீங்கள் நானும் தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, அவர் வாசம் பண்ணுவதற்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எந்த வாசஸ்தலம்? நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக இருக்கிறது. அவர் வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய சரீரத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமான, அவருக்கு சுகந்த வாசனையாக, அவர் பிரியப்படுகிற, அவர் விரும்புகிறபடி அவர் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு நல்ல தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய சரீரமாய் இருக்க வேண்டும். சரீரம் இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாய் இருக்கும்போது அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வாசம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமா? நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அவர் வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகவும் வாசிக்கப்பா 15:12. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணினேன். அதற்கு நான் அந்த பெட்டியை ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திலே கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த பெட்டியை வைக்கிறதுக்கே இவ்வளவு பரிசுத்தம் தேவை என்றால், அந்த பெட்டியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமானவர். அவர் வருகிறாரே, நம்முடைய இருதயம், நம்முடைய இடம், நம்முடைய ஸ்தானம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே இந்த தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
எனவே இந்த கட்டடம் முக்கியம் அல்ல, கட்டடத்திலே ரொம்ப முக்கியம் அல்ல, கட்டடத்தை அழகுபடுத்துவதை காட்டிலும் அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் தான் தேவன் அழகாக, நேர்த்தியாக, பரிசுத்தமாக, விசேஷித்த தேவனுடைய பிள்ளையாக அவர் எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிறபடியே நம்மை மாற்றிக் கொள்வோம் என்று சொன்னார். நிச்சயம் அவர் வந்து வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, அவருடைய வருகை நாளிலே நீங்கள் நானும் அவரை சந்திப்பதற்கு நாம் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஆண்டவர் மணவாளன், மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். எப்படி இருக்கணும் பாஸ்டர் மணவாட்டி? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மணவாட்டி எப்படி இருக்கணும்? ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? சபை எந்த விதத்தில் இருக்க வேண்டும்? எந்த விதத்தில் இருந்தால், ஆயத்தமா இருந்தால் அவரை சந்திக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, தன் வாழ்க்கையிலே தனக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, உடன்படிக்கை, அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், ஆண்டவர் என்னென்ன கையில கொடுத்தாலும் எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து தொலைந்து இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறவள் தான் மணவாட்டி. தேடி கண்டுபிடிக்கிறவள் தான் மணவாட்டி. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இல்லையா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தேவனுடைய வருகையிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்தவைகள் எல்லாம் கேட்க போற தொலைந்து போயிருக்காரா? இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள் என்றால் அவனுக்குரியதுதான். ஆனால் ஒருவர் கொடுத்திருக்கிறார். அந்த உடையவள் அந்த வெள்ளிக்காசை ஒருவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் வந்து மறுபடியும் அந்த ஸ்திரீயை பார்க்க போகிறார், அந்த மணவாட்டியை பார்க்க போகிறார். அப்பொழுது அவர் கொடுத்த அந்த வெள்ளிக்காசு 10 அவள் கையில் இருக்க வேண்டும். தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறாரே, தேவன் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே, தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே, தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே, வரங்களை கொடுத்திருக்கிறாரே. இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருக்காதீங்க பாருங்க. பரிசுத்தம் குறைந்திருக்கா பாருங்க, அன்பு குறைந்திருக்கா பாருங்க, கிருபைகள் குறைந்திருக்கா பாருங்க, வரங்கள் குறைந்திருக்கா பாருங்க. கொடுத்தவர் ஒரு நாள் கட்டாயம் வந்து கேட்க போகும். தேடு, தொலைந்ததெல்லாம் தேடு. மணவாட்டி என்பவள் தேடுகிறவள். எதை தேடுகிறவள்? கர்த்தரை தேடுகிறவள், கர்த்தர் கொடுத்தவைகளை தேடுகிறவள். அவள்தான் மணவாட்டி. ஏன் தேடிட்டு இருக்கிறாரு? அவள் ஆயத்தமாகிறாள். வந்து கேட்க போகிற அவருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும். எனவே எனக்கு கொடுக்கப்பட்டவைகளில் எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன். நான் எதையெல்லாம் துடைத்திருக்கிறேன். இது விசுவாச மக்கள். இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாளிலிருந்து 3 மாதங்கள்
ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையெல்லாம் தொலைச்சிருக்கீங்க கொஞ்சம் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையெல்லாம் இணைந்திருக்கிறீங்க பாருங்க. அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்க பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில உட்கார்ந்து அபிஷேகத்துல நிறைய பாருங்க. சபையில நிறைந்த அபிஷேகம் இன்றைக்கு வீட்டில் நிறைகிறது இல்லை. சபையில ஜெபித்த அந்த ஜெபங்கள் இப்பொழுது வீட்டில் இல்லை. சபையில ஆராதித்த அந்த ஆராதனைகள் இப்பொழுது இல்லை. கேட்ட வசனங்கள் இப்பொழுது இல்லை. லாக்டவுன்ல இந்த காணொலி காட்சி மூலமாய் விதைக்கப்பட்ட வசனங்களை கேட்பது கூட மனதில்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். தொலைந்து இருக்கிறதா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில? பரிசுத்தம் குறைந்திருக்கிறதா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில? எதை நீ தொலைத்து வைத்திருக்கிறாயோ சீக்கிரம் அதை கண்டுபிடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய். தொலைந்ததெல்லாம் கேள், தொலைத்ததெல்லாம் கேள். தொலைந்து போகவில்லை, நீர் தான் தொலைத்திருக்கிற. எதையெல்லாம் தொலைத்தாய் என்பதை நீ சற்று உங்களை உட்கார்ந்து உயித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கிருபை. எப்படி அதை கண்டுபிடிப்பது? அங்கே அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். அந்த ஸ்திரீயை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அவள் என்ன செய்தாள்? விளக்கை கொளுத்தி. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தொலைத்ததற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் விளக்கு. வேதம் தான் விளக்கு. வேதம் தான் உனக்கு விளக்காக இருக்கிறது. அதை கொளுத்தி அதை எரிய வைத்து கண்டுபிடிச்சு பாரு. இந்த வேதம் ஒரு கண்ணாடி என்று சொல்லுகிறது. இந்த வேதம் ஒரு விளக்கு என்று சொல்லுகிறது. இந்த வேதம் ஒரு வெளிச்சம் என்று சொல்லுகிறது. இதை திறந்து பார். எதையெல்லாம் தொலைத்தாய் என்பதை இது உனக்கு பாடம் கற்பிக்கும். இந்த வசனம் உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கும். வெளிப்படுத்துற விசேஷ வாசிப்பது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எதை விட்டுட்ட, எதை தொலைத்தான், ஏன் அதை கண்டுபிடிக்கணும்? ஆயத்தமாக இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் வரப்போகிறார். உனக்காக அடிக்கப்பட்ட, உனக்காக நொறுக்கப்பட்ட, உனக்காக ரத்தம் சிந்தின, உனக்காக ஜீவனை கொடுத்த, உனக்காக உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? நீ தொலைத்ததெல்லாம் தேடிக் கொண்டிருக்க வேண்டும். தேடு, சர்ச் பண்ணு. இன்னைக்கு பிள்ளைங்க எதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்ல செல்லுல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, எதையும் தேவையில்லாதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தொலைத்து போய் இருக்கிற காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்களை தொலைத்து இருக்கிறது, அதை தேடு. இயேசு சீக்கிரம் வரப்போகுது. அவருடைய வருகையிலே அவருடைய சந்திப்பு, நீங்க அவரை சந்திப்பதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறப்பா, மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். தொலைத்ததெல்லாம் தேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். 25ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமுள்ளவர்கள் பிரவேசிக்கப்பட்டார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். இது எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எங்க அங்க 24ஆம் அதிகாரத்துல என்ன இல்ல தெரியுமா? எண்ணெய். அவர்களுக்கு அந்த விளக்கை எரிய வைப்பதற்கான எண்ணெய் இல்லை என்று வேதம் சொல்லுது. எண்ணெய் எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நீங்க ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை மாற்றி என்று வேதம் சொல்லுது. அதுபோல எண்ணெய் அபிஷேகத்திற்கு ஒப்பது. எண்ணெய் இல்லை, விளக்கு இருக்கு. விளக்கு என்பது வெளிச்சம். வேதம் வெளிச்சம். விளக்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், வசனம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் தாங்க ஒவ்வொரு மனுஷனையும் பியூரிஃபை பண்ண முடியும், பரிசுத்தமாக்க முடியும். லேசா மாத்துறது ஆவியானவர்.
இந்த 10 ஸ்திரீகள் இருந்தார்கள். 10 ஸ்திரீகளும் விளக்கை வைத்திருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கிட்டாங்க விளக்கை வைத்துக்கிட்டு. திடீர்னு மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் காதில் விழுந்தது. என்ன நடந்தது? 10 பேரும் எழுந்தார்கள், விளக்கை கொளுத்தினார்கள். 5 ஸ்திரீகளுடைய விளக்கு பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. 5 ஸ்திரீகளுடைய விளக்கு அணைந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த 5 ஸ்திரீகள் கேட்கிறாங்க இன்னொரு 5 ஸ்திரீகளை பார்த்து, எங்களுக்கு எண்ணெய் இல்லை, கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் விளக்கு அணைந்து போகிறதே. இன்றைக்கு நான் பாரத்தோடு பிரசங்கிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அணைந்து போய் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த லாக்டவுன் டைம்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறதா? தேய்மானம் இருக்கிறதா? எரிந்து கொண்டிருக்கிறதா? மங்கி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கூட ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார், நெறிந்த நாளை முறிக்க மாட்டார். இன்னைக்கு கூட நீ மனமுருகி இருதயத்தை நொறுக்கி, தேவனே நொறுக்குண்டதும் நறுக்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து என் மேல் திரும்பவும் தாவீது கேட்டது போல பரிசுத்த ஆவியின் உள்ளத்திலே அனுப்போ, சுத்த இருதயத்தை எதிரே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியோ அப்படின்னு உட்கார்ந்து கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு கிருபை உங்களை தேடி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்த பிறகு நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடாது. இதற்கு முன்பதாக அவருடைய வருகையை நீ சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்கு தேவை. ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும், ஆவியானவர் உனக்கு போதிக்க வேண்டும், ஆவியானவர் உன்னை அப்படியே ஆவிக்குரிய விதத்தில் மாற்ற வேண்டும். எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆவியானவர் தேவை. அவர்தான் பிதாவுக்கு முன்பதாக நிற்பதற்கான பாக்கியத்தை, அந்த மாதிரி ஒரு சாக்கியத்தை, தகுதியை உனக்கும் எனக்கும் தருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவேனாகில் உங்களுக்காக ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அவர் வந்து நான் சொன்னதை அத்தனையும் சொல்லி சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழிநடத்துவார். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. இருக்கிறா கொஞ்சம் பாருங்க. வந்த பிறகு இயேசு மணவாளன் வந்துட்டாரு. அவர் வரும்போது எரிந்து கொண்டிருக்கிற 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். அவர் போன பிறகு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வராங்க மற்ற 5 ஸ்திரீகள். ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும். அவருடைய பரிதாப நிலை என்ன தெரியுமா? கதவு அடைக்கப்பட்டது, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய ஆண்டவருக்கு நாம் யாருன்னே தெரியும். நம்மை அறிமுகப்படுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனாலதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் முத்திரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அதனால்தான் நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். என்ன இருக்கா பாருங்க. இல்லை என்றால் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் பொழுது விட்டு எரியட்டும், அந்த அபிஷேகம் உங்களை நடத்தட்டும். அந்த ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் போது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதனுடைய கட்டாயம் உங்களை பார்த்துட்டே இருப்பாரு, உங்களை நடத்திட்டே இருப்பாரு, உங்களை உணர்த்திட்டே இருப்பாரு, உங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் உங்களுக்கு சகல சத்தியத்தில் நடத்துவார். சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். சரியாக தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிடும். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 25ஆம் அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமம் ஊழியக்காரனே, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன நம்ம சொல்றது, அன்றைய பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக
ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். எல்லாருக்கும், யாருக்குமே எனக்கு கிருபை இல்லை, எனக்கு வரம் இல்லை, எனக்கு தாளந்துகள் இல்லை, யாருமே சொல்லவில்லை. உலகத்துக்கு எஜமான் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார் என்று போடுறது. அவர் திரும்பி வரப்போகிறார். உன் கையில ஒப்பு கொடுத்ததிலே நீ உண்மையாய் ஆயத்தம். என்னென்ன ஆயத்தம் சொன்னேன்? முதல்ல தொலைந்து போனதை கேளுகிற ஒரு ஆயத்தம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆயத்தம், மூன்றாவது உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல அது எதுவா இருந்தாலும் சரி அது உண்மையாய். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்றார் மோசே பார்த்து, மோசே நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? அவன் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். என் தாசனாகிய மோசே உண்மை உள்ளவன். காலேபை பத்தி சொல்றாரு, காலேப் என் தாசனாகிய காலேப் அவன் உண்மை உள்ளவன், அவன் வேறாவி உள்ளவன். எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. உண்மையுள்ள தேவ பிள்ளைகளை இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பிலும் சரி நீங்க உண்மையா இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஒரு நாள் வரப்போகுது, அது எந்த நாளும் தெரியாது. நாளையோ, நாளை மறுநாளோ, காலையோ, மாலையோ, சேவல் கூவிடும் நேரத்திலோ, அதிகாலையிலோ, எந்த வேளையிலும் பரமன் இயேசு வரப்போகிறார். உன் கையில கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கிறியா? இரண்டு தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தை மறுபடியும் சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்றாரு, உண்மையின் முத்தமுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருந்தீங்க, அநேகத்தில் உங்களை அதிகாரியாக. நீ 2 பட்டணத்துக்கு அதிகாரி, நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரி, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி. உன்னை உயர்த்த போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எந்த விஷயமானாலும் சரி, அது ஆவிக்குரிய விஷயமானாலும் சரி, பொருளாதார விஷயமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எதுவானாலும் நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நான் ஏன் உண்மையா இருக்கிறேன், எல்லாரும் சொல்றேன் நான் ஏன் உண்மையா இருக்கிறேன், ஏன் உண்மையா இருக்கிறேன், என் எஜமான் வரப்போகிறார், என்னிடத்திலே பொறுப்புகளை கேட்க போகிறார், உண்மையாய் ஒப்பு கொடுக்க போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, பொருளாதாரத்திலே நான் இதுவரைக்கும் உண்மையாய் இருக்கிறேன். ஆயத்தமாயிட்டீங்களா? எதுக்காக ஆயத்தமா இருக்கணும்? நான் அவங்க எல்லாம் என்ன மெச்சுக்குவாங்கன்னு நான் உண்மையா இல்லை. ஒவ்வொருவரும் நினைக்கணும், அவர் என்ன மெச்சுக்குவார், இவர் என்ன மெச்சுக்குவார். நான் உண்மையா இல்லை. என்னை மெச்சிக்கக்கூடிய ஒருவர் வரப்போகிறார் வெகு சீக்கிரத்திலே. என்னை அங்கீகரிக்கக்கூடிய ஒருவர் வரப்போகிறார் வெகு சீக்கிரத்திலே. அவர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை உள்ளவராக வரப்போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றப்போம். உண்மை அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மனவாழ்க்கையை காண்பிக்க போறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள நுழையலாம் நான் விரும்புகிறேன். அடுத்த குறிப்புக்கு நான் நேரா போகிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனவாழ்க்கை எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் சகோதரியே, மணவாளியே, என் மணவாளியே, மணவாட்டியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீ மறைவு கட்டப்பட்ட நீருற்று, முத்திரைக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டத்துக்கு ஒருத்தர் வரப்போற. அந்த தோட்டத்துக்கு வரப்போகிற ஒரு பேர் என்ன தெரியுமா? தோட்டக்காரன். தோட்டக்காரன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு தோட்டத்துல கனி கொடுக்கலனாலும் வெட்டி போடாம தோட்டக்காரன் நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கிறார். தோட்டத்துக்கு எஜமான் யாரு? பிதா. அவர் சொல்றாரு, இந்த மரம் எதற்கு கனி கொடுக்காம இருக்குது, வெட்டி போடும். தோட்டக்காரர் சொல்றாரு, எஜமான் இந்த வருஷம் இருக்கட்டும்,
இதை கொத்தி எரு போட்டு இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே கனி போடும். ஹல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு வரதுக்கு முன்னாடி கனி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் எஜமான் இடத்துல மருந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரு? வரப்போகிற இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மருந்து பேசி. இப்பொழுது அதுவல்ல விஷயம். இந்த மணவாட்டி எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாலோ, என்னைக்கு சபைக்குள்ள வந்தாலோ, என்னைக்கு அபிஷேகம் பெற்றாலோ, என்னைக்கு திருவிருந்து எடுக்க ஆரம்பித்தாலோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாலோ, அன்னையிலிருந்து அவ அடைக்கப்பட்டதோ. இஷ்டம் போல வாழ முடியாது, இஷ்டம் போல ஜீவிக்க முடியாது, இஷ்டம் போல பேச முடியாது, இஷ்டம் போல பார்க்க முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. அவ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீருற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. மணவாட்டி எப்படிப்பட்டவள்? வெளிப்படுத்துற விசேஷத்தை வாஸ்தவே மணவாட்டி உங்களுக்கு காண்பிக்கிற வா என்று நான் அங்கே காண்பிக்கல, உன்னத பாட்டில கொண்டு வந்து காண்பிக்க விரும்புகிறேன். மணவாட்டி எப்படிப்பட்டவள்? அடைக்கப்பட்ட தோட்டம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், எப்படினாலும் பேசியிருக்கலாம், எப்படினாலும் பார்த்திருக்கலாம், எப்படினாலும் நடந்திருக்கலாம். உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அருவருப்பா இருந்திருக்கலாம், யாரும் உன்னை கேட்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னை கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீதான் மணவாட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, என் தோட்ட 5ஆம் அதிகாரத்துல, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். நான் என் தோட்டத்தில் வந்தேன். தோட்டத்துக்கு வர்றதுக்கு தோட்டத்தினுடைய தோட்டக்காரருக்கு சகல உரிமையும் இருக்கு. அதனால்தான் இந்த சபை என்கிற தோட்டத்தில் ஒரு நாள் வரப்போகிறார். மணவாட்டி அடைக்கப்பட்ட தோட்டத்தில் இருக்கிறாளா? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றில் இருக்கிறாளா? முத்திரிக்கப்பட்ட கிணறுல இருக்கிறாளா? அவருடைய வாழ்க்கை வாசனையா இருக்கிறதா? நலதமும் குங்குமம் வசம்பும் லவங்கம் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவிதமான கந்த வர்க்கமும் உள்ள செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறாளா? அவள் வாசனையா இருக்கிறாளா? சாட்சியா இருக்கிறாளா? அவளை பறித்து சாப்பிட வேண்டிய ஆசையோடு ஒரு நாள் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து. இந்த சபை என்கிற தோட்டத்துக்கு வரப்போகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்பதை மறந்து போகாது. இன்னைக்கு கூட ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய வித்தியாசமாய் பேசுகிறார்களே என்று நான் கேள்விப்படும் போது மிகவும் வேதனையாயிரும். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள், அந்த வாயிலே தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வரவே கூடாது. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளனுக்குரியவள், மணவாளன் விரும்புகிறபடியே நீ இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தை விட்டு விலகி போகவே கூடாது. என் காரணத்தை கொண்டு தோட்டத்தை விட்டு விலகி போகவே கூடாது. ஒரு தோட்டத்துல இவ்வளவு பெரிய மரமாய் நீ மாறி இருக்கிறேன், இனி பிடுங்கி வேறு ஒரு தோட்டத்தில் நட முடியாது. நீ நட்டால் கட்டாயம் அதுக்கு பிறகு நீ வளரவே முடியாது, செழிப்பாய் மாற முடியாது. எப்பொழுது கனி கொடுக்க முடியும்? இந்த தோட்டத்தை விட்டு விலகி போகாதவள், இந்த சபையை விட்டு விலகி போகாதவள், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீதான் மணவாட்டி. இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனத்தை வாசித்துவார்கள். இது என் நேசருடைய சத்தம், இது என் நேசருடைய சத்தம் போல. 10வது வசனம், என் நேசர் என்னோட பேசி. ஹல்லேலூயா. இரண்டாவது மணவாட்டி யார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ மறைவு கட்டப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மட்டுமல்ல, எஜமான் மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய மணவாளனுடைய சத்தம் மட்டும்தான் உன் காதுல விழும். வேற யாருடைய சத்தமும் வரவே வராது. நான் பழகிட்டேன், எந்த சத்தமும் எனக்கு டாமினேஷன் பண்ணாது, எந்த சத்தமும் என்னை டாமினேட் பண்ணாது. ஏன்னா என்னை ஏற்கனவே ஒரு சத்தம் டாமினேட் பண்ணிவிட்டது. அதுதான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், அந்த சத்தத்தை தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே யோவான் என்கிற
கேட்டான். பத்முத்தீவிலே அடைக்கப்பட்ட போது மிருகங்கள் நிறைந்த மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மிகவும் போராட்டமாக அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த தீவிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ திரவங்கள், பசி எல்லாவற்றும் இருந்தது. ஆனா எந்த சத்தமும் அவனுக்கு வரவில்லை. ஆவியானவர் பேசின சத்தத்துக்கு மட்டும்தான் தன்னை திருப்பிக் கொண்டான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டே இரு. ஒரு நாள் வரும், ரகசிய வருகிற மணவாளனுடைய சத்தம் உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. இப்ப நீ கேட்டு பழகி பாரு. ஒரு நாள் அங்க 25ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் பாத்தீங்களா? 5 புத்தியுள்ள ஸ்திரீகள், 5 புத்தியுள்ள ஸ்திரீகள், மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டுச்சு. அவங்க மட்டும் தான் ரெடியா இருந்தாங்க. அவருடைய சத்தம் திடீர்னு நீ கேட்க முடியாது. ஆதியாகமத்துல ஆதாம் சொல்லுவா, ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ ஏக்கத்தோடு கேட்கிற ஒரு வார்த்தை. அதுக்கு ஆதாம் சொல்றான், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒளிந்து கொள்ளுகிற கூட்டம் அல்ல, அது முந்தின ஆதாம் கூட்டம். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவினுடைய கூட்டம் ஒளிகிற கூட்டம் அல்ல. இயேசுவினுடைய வருகையை தைரியமா எதிர்த்து நின்று சந்திக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஏன்னா மணவாளனுடைய சத்தத்தை கேட்டுங்க தேவ பிள்ளையே. நிறைய சத்தம் வரும். கொரோனா இத்தனை ஆயிடுச்சு, இன்னைக்கு 155 ஆயிடுச்சு, இன்னைக்கு 60 ஆயிடுச்சு, இன்னைக்கு 1000 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, அநேகர் செத்து போனாங்க, பசி, கடைகள் போடப்பட்டிருக்குது, ஐயோ வறுமை, வேலை இல்லை, திண்டாட்டம், நிறைய வியாதி, போராட்டம், நிறைய சத்தம் வருது. அந்த சத்தத்தெல்லாம் மனவாட்டி கேட்க கூடாது. நேசருடைய சத்தத்தை மட்டும் கேட்கிறேன். நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அந்த சத்தத்தை கேளு. இப்பொழுதே பழகிக்கொள். தூங்கிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சத்தம் வரும், மகளை எழுந்து ஜெபம் பண்ணு, மகனை எழுந்து ஜெபம் பண்ணு, நான் தான் பேசுறேன்னு சொல்ற சத்தத்தை. ஏசப்பா அவருடைய சத்தத்தை கேட்டு பழகு. அல்லேலூயா. முதல் 2 முறை கூப்பிட்டாரு ஆண்டவர் சாமுவேலை. சாமுவேலுக்கு தெரியல, ஏலிதான் கூப்பிடுறாருன்னு கேட்டுட்டே இருக்கிறார். ஏலி அண்ணன் அப்பப்போ போய் கேட்கிறார், என்ன கூப்பிட்டீங்களா, என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, மகனை போய் படுத்துட்டுங்க. சாமுவேலுக்கு தெரியல, புதுசு, சின்ன பிள்ளை. 3ஆவது முறை சாமுவேல் ஏலி சொல்லி கொடுக்கிறார். இனிமே அந்த சத்தம் வந்துச்சுன்னா, சாமுவேல் சின்ன பிள்ளையே, இப்ப நீ என்ன சொல்ற? சொல்லு, அடியே கேட்கிறேன் சொல்லு. சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்காதீங்க. தினந்தோறும் வேதத்தை எடுத்து படித்து பாருங்க, அதுல ஒரு சத்தம் வரும். அதான் கர்த்தருடைய சத்தம். தினந்தோறும் தேவ சமூகத்துல முழங்காலில் நின்று ஜெபித்து பாருங்க, அதான் கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு பழகி பாரு. இயேசுவின் வருகையில ஒரு சத்தம் வரும், வேற யாருமே கேட்காது, உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட சத்தம் வரும். அல்லேலூயா. சத்தத்தை கேள், அதுதான் ஆயத்தம். மணவாட்டி எப்படிப்பட்டவர் தெரியுமா? மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை மணவாளன். அவளுக்கு தான் தெரியும் மணவாளன் பேசுகிற விஷயங்கள், பேசுகிற விதம், அந்த டோன் எல்லாமே அவளுக்கு தான் தெரியும். யார் பேசுறதுன்னே தெரியல. இன்னைக்கு சாத்தான் பேசுறானா, ஆண்டவர் பேசுறாங்கன்னு தெரியல. ஏவாளுக்கு சாத்தான் பேசலாம், ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்குது. அந்த ஆதாமுக்கு உடனே கண்டுபிடிச்சு, ஆண்டவரே தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை சத்தங்களை கேட்டிருக்கிறோம். அந்த சத்தங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதை விட மேற்கொள்ளக்கூடிய ஒரு சத்தம் இருக்கு, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அவருடைய சத்தம் அது இன்பமான, அது கிருபை நிறைந்தது, அது இரக்கம் நிறைந்தது, அது பரிசுத்தம் நிறைந்தது, அது அன்பு நிறைந்தது சத்தம், அது தெய்வீக சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு பழகு மனவாட்டி, அது உனக்கு ஆசீர்வாதமாய். 3வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது, விழித்திருந்தது, காத்திருந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்திரை பண்ணலாம், நிறைய பேர் தூங்கி இருக்கலாம், கண்ணு தான் தூங்கி இருக்கணும். ஆனா இதயம் எப்படி இருக்கணும்? விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு தெரியாது இல்லையா? நிறைய இடங்கள் என்ன சொல்றாரு? ரகசியமா வருவாரு, திருடர் போல வருவாரு, ராத்திரி வருவாரு, மாலையில வருவாரு, அறுப்பறுக்கும் போது வருவாரு, வயலில வேலை செய்து கொண்டிருக்கும் போது வருவாரு, சேவல் கூவிடும் நேரத்துல வருவாரு, அதிகாலையிலோ எந்த நேரத்திலும் பரமன் இயேசு வர போறாரு. ஆனா ஒவ்வொரு ஆவிக்குரிய மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? தூங்கலாம், அதை இருதயம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் விழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை விட காத்துக் கொண்டிருக்கிறது. நீ எதற்கு காத்திருக்கிற? வேதம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் எண்ணி நான் அதிகமாய் உமக்காக காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன். விடிய காலத்திலே காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்க நாம் எழுந்து காத்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். மனவாளுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வருகையை நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கலாம். நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு. அவருடைய வருகையை நீ அந்த வருகையை சந்திப்பதற்கு நீ ஆயத்தம் உள்ளவனாக இரு. ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து மாறனதா என்று சொல்லி இயேசுவை சீக்கிரம் வாரும் என்று எதிர்பாரு. கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். அதற்குரிய பரிசுத்தம், அதற்குரிய நீதி, அதற்குரிய கிருபைகள், அதற்குரிய எல்லா தகுதியும் பெற்றுக்கொண்டு வேத வசனத்திற்கு கடைசி ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஓ என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ ஒரு பழுதும் இல்லை. அல்லேலூயா. பழுதில்லாமல் வேதம் சொல்றது. அப்போஸ்தலன் பவுல் சொல்ற நிருபங்கள் 7 சொல்றார், உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை அவருக்கு முன்பதாக நிலைநிறுத்துவாராக. என பூரண ரூபம், ஒரு பழுதும் இல்லாமல் ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாயிருப்பேன். கர்த்தருடைய வருகைக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக தூக்கி எறிந்து கொண்டு கர்த்தருடைய வருகையில் ஆவியானவருடைய உதவியை கொண்டு பலப்பட்டு பரிசுத்தமாய் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லா இடங்களையும் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah பண்ணலாமா? ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டியை சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா, என்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? இதை ஆயத்தமுள்ளவர்கள், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்கள் எல்லா கண்களும் மூடி ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், என்னிலே என்ன குறைவு இருக்கிறதோ அதை சரிப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் என்று கேட்க போகிறோம். எல்லா தேவ சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் என் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறதோ, என் குடும்பத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் சீர்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் அதை முடியும், அதை செய்ய முடியும். ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்க, என்னை சரிப்படுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகையை நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய வருகையை நாங்கள் தைரியத்தோடு சந்திக்க போகிறோம்ப்பா. ஆண்டவருடைய வருகையை சந்தோஷத்தோடு நாங்கள் சந்திக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சரிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகையை நாங்கள் ஆண்டவரே குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, ஒரு பழுதும் இல்லாமல் தேவ சமூகத்திலே நிற்கத்தக்கவர்களாக தேவனைகளுக்கு தருவீராக. பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை எச்சரிக்கை வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. தேவ
பிரசன்னத்திற்காய் நன்றி 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 நன்றி. Hallelujah, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, இந்த நாளிலே நீ பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை எப்பொழுதும் நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காகவும் இறப்புகளுக்காகவும் தயவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீ சொன்ன ஆகும், நீ கட்டளை நிற்கும். ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தொலைந்ததை கர்த்தாவே நாங்களே கண்டுபிடிக்கும்படிக்கு ஆண்டவர் தெரிந்துள்ள ஒரு புத்தியை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே, மனவாளின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றும் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வருகைக்கு கர்த்தாவே ஆயத்தப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, உமது வார்த்தை கேட்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, கேட்டு பழக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்படிக்கு கர்த்தாவே, எங்கள் சிந்தனைகளை எங்கள் செயல்களையும் கர்த்தாவே நீர் ஸ்திரப்படுத்தும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை தேற்றினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நடத்தினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஏக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, எல்லோரும் ஆண்டவரே கர்த்தாவுடைய வருகையில் காணப்படும்படியாய் ஆண்டவரே நீர் பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த வார்த்தை கர்த்தாவே வீணாய் போகாதபடி ஆண்டவரே எங்கள் இருதயமாகிய படைகளை எழுதி அதை நாங்கள் பிரயாசப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு போதுமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல கர்த்தாவே இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கிருபையும் ஆண்டவரே அந்த இடத்துல பரிபூர்ணமாய் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உம்முடைய சன்னங்களை இம்மட்டமாய் கைவிடாதிருந்து உம்முடைய சன்னங்களை கர்த்தாவே பாதுகாத்து உம்முடைய சன்னங்களை கர்த்தாவே வழிநடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஒரு சமூகத்தில் இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே, தொடர்ந்து ஒரு பாதத்தில் அமரும்படிக்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்கும்படிக்கான சாயத்திற்குள்ளாய் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்போ உங்க வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும் ஆண்டவரது வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்காக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடந்து தொடர்ந்து பாதுகாத்தவரும் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நடத்தப்பனே. ஆமென். மன்னன் இயேசு வருகிறாத்தி மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறாத்தி ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறாத்தி மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறாத்தி ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அண்ணன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அண்ணன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆராதனை நாம் ஏற்றுக்கொண்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய வருகை குறித்து கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கான தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்குள்ளாக நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தாவியை நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலைவெளிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைக்கு எடுத்து பயன்படுத்தும் ஒவ்வொருவரையும் எல்லாரும் இந்த ஆண்டவரை இந்த காணொலியை பார்க்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்வீர்கள் நாங்கள் வேண்டி சமாதானத்தின் தேவன் கூட இருக்கிறார்கள். பரிசுத்தப்படும் சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற வைரஸிலிருந்து
உலக மக்களை நீ மீட்டெடுக்கிறார். அது முற்றிலும் அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்துவார்கள். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை தருவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இன்று காத்துப்படி நடத்துவாராம். ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த சகோதரர்களுடன் ஊழியர்கள் உங்கள் இல்லங்களை சந்தித்து உங்களை விசாரித்து உங்களுக்காக ஜெபித்து வருவார்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.